என் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புராம் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பொன் ராமலிங்கம் அவர்களே, அழகு அவர்களே, நிகழ்ச்சி நடத்த இயக்குனர் மற்றும் உயர்கல்வித்துறை சிறந்து வைத்து இந்த விழாவிற்கு வருகைகளுக்கும் மாண்புமிகு சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைத்துறை மற்றும் ஊழல்தடுப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும், மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், முன்னாள் அரசு வழக்கறிஞர் அவர்களுக்கும், அனைத்து அரசு அலுவலர்கள், கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் கல்லூரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி இன்னைக்கு 12,46,00,000 செலவில் இன்னைக்கு கட்டி முடிச்சு திறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 187 பேர் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவோட அனைத்து மாநிலங்களிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைவேற்றியிருக்கிற மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே அவருடைய பொற்கரத்தால் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிற திருமயம் அரசு கலை அறிவியல் கல்லூரியுடைய துவக்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நம்முடைய மண்டல நம்முடைய கல்வி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு நீண்ட நாளை கனவு நிறைவேறிய போது ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் இன்றைக்கு திருமையும் அன்று இதை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெரியாகாது. ஆனால் அரசு கலை அறிவியல் கல்லூரி அங்கே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய கட்டிடத்தில் துவக்கப்பட்டாலும் கூட அதற்கென ஒரு சொந்த கட்டிடம் கொண்டு வரப்பட்டு அதில் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த தொழில்நுட்பத்துடைய நீண்ட நாளைய கோரிக்கை. அதற்காக இங்கே சுமார் 12 கட்டிடம் தாராளமான இடம் கிடைத்திருக்கிறது. இன்னும் நிறைய கட்டிடங்கள் இங்கே கட்ட முடியும், விளையாட்டு மைதானங்கள் அமைக்க முடியும். எல்லாவற்றுக்கும் இடம் தருகின்ற வகையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் 12 ஏக்கர் நிலத்தை நமக்காக தந்திருக்கிறார்கள் இந்த கல்லூரிக்காக. எனவே இந்த கல்லூரி விரிவுபடுத்தப்பட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே இதுவும் மிகச்சிறந்த ஒரு கல்லூரியாக இது உருவளிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தளபதியுடைய ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற நேரத்திலே புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தரக்கோட்டை இந்த 3 தொகுதிகளில் தான் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறார். ஆனால் ஒரே நேரத்திலேயே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆலங்குடி பகுதிக்கும் அதேபோல் திருநெல்வேலி பகுதிக்கும் கலை அறிவியல் கல்லூரியை தந்து 2க்கும் நிதி ஒதுக்கி கட்டிடங்களை கட்டித்தந்து 2னுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சியும் இன்றைக்கு ஒரே நேரத்திலே நடைபெறுகிறது என்பது இந்த மாவட்டத்திலே கல்வியிலே எந்த அளவுக்கு தலைவர் தளபதியுடைய அரசு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றதற்கு ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 66 லட்சம் ரூபாய் இதில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அத்தோடு இல்லாமல் இங்கே வந்தவுடனே நம்முடைய செல்வர்கள் சொன்னார், இங்கே முன்னால் ஒரு ஆட்சி போட்டு ஒரு சின்ன காம்பவுண்ட் வராது போட்டால் தான் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வருகின்ற மாணவர்களுக்கு அடையாளம் தருகின்ற வகையில் இருக்கும் என்று சொல்லி பெரிய மனதோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரிக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா புதுமையாக எனவே அதில் இருந்து நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்கிறார்கள். அது நிச்சயமாக சொன்னால் அவர் செய்யக்கூடியவர் செய்ய சொல்வார் என்ற முழு நம்பிக்கையோடு
ஏன்னா அப்போதான் ஆட்சி போட்டு அரசு கலையறிவியல் கல்லூரி திருமையம் என்கின்ற அந்த போர்டோட பக்கத்தில் 2 பக்கமும் கொஞ்சம் தூரத்துக்கு அங்கே காம்பவுண்ட் வால் உருவாக்கப்பட்டு அங்கே அந்த வசதியும் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பக்கங்களிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிலையிலே 2 பேருந்து நிறுத்தங்கள் அமைத்து தரப்படும். அது அதிலேயே அமைத்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் குறைந்தபட்ச ஏழையும் 14 லட்சம் ரூபாய்க்கு நல்ல பெரிய விசாலமாக மாணவர்கள் மாணவியர்கள் மழை வந்தாலும் அங்கே நின்று பரிசு எழுதுவதற்கு தோதாக அதை அமைத்து தருவதற்கான வாய்ப்பை நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக